Hello students, now we are going to see 5th Maths Unit 6 Fractions Part 1 Exercise 6.1. Now I am going to explain fractions. Fraction is a part of a whole or collection. Fraction வந்து நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஒரு டோட்டல், அதாவது ஹோல்ல இருக்க அல்லது கலெக்ஷன்ல இருக்கிற ஒரு பார்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். fraction வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா fraction that is equal to numerator by denominator. இந்த லைனை வந்து நம்ம டிவிஷன் பார் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 2/5 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த லைனுக்கு மேல உள்ள நம்பரை வந்து நியூமரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம், லைனுக்கு கீழே உள்ள நம்பரை வந்து டினாமினேட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். For example, represent the figures that are outside the circle as a fraction. இங்க டோட்டலா வந்து 1, 2, 3, 4, 5 figures இருக்குது. சர்க்கிள்குள்ள வந்து 3 figures இருக்கு, சர்க்கிள்க்கு அவுட் சைட்ல வந்து 2 figures இருக்குது. சோ டோட்டல் நம்பர் ஆஃப் figures பாத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து 5. இதுல நம்ம என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அவுட் சைட் த சர்க்கிள் இருக்கிறது வந்து 2 figures. So total number of figures வந்து 5, outside the circle இருக்கிறது வந்து 2 figures. நமக்கு இது fraction எழுதணும் அப்படின்னா எப்படி எழுதணும் அப்படின்னா number of figures outside the circle, அடுத்தது வந்து by total number of figures. So 2/5 அப்படின்னு நம்ம வந்து இதுக்கு ஆன்சர் எழுதலாம். எக்ஸாம்பிள்ல சொன்னது மாதிரி total number of figures வந்து 5, அதை டினாமினேட்டர்ல எழுதிக்கிறோம். அவுட் சைட் த சர்க்கிள் இருக்கிறது 2 figures, அதை நியூமரேட்டர்ல எழுதிக்கிறோம். சோ இந்த fraction அப்படின்றது வந்து 2/5. எப்போதுமே வந்து இந்த ஹோல், இந்த டோட்டல் பார்ட், அந்த கலெக்ஷனை வந்து டினாமினேட்டர்ல எழுதணும். எத்தனை பார்ட் வந்து நம்ம எடுத்திருக்கோமோ அதை நியூமரேட்டர்ல எழுதணும். சோ 2/5 fractionல 2 வந்து நியூமரேட்டர், 5 வந்து டினாமினேட்டர். தட் இஸ் இந்த நம்பர் above the line. இங்க நம்பர் above the line இருக்கிறது வந்து 2 represents the numerator and the number below the line 5 represents the denominator. The small line that is in between the top number and the bottom number is the division bar. அது என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா அந்த லைனுக்கு மேல இருக்கிற நம்பர் அது வந்து நியூமரேட்டர்னு சொல்லுவோம், அந்த லைனுக்கு கீழே இருக்கிற அந்த நம்பரை வந்து டினாமினேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நியூமரேட்டர் டினாமினேட்டரையும் அதை டிவைட் பண்ற அந்த லைனை வந்து டிவிஷன் பார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். Exercise 6.1 first question, write the fraction shown by the shaded parts. இந்த first subdivisionல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா the total number of parts எப்படின்னா கவுண்ட் பண்ணோம்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. So the total number of parts வந்து மொத்தம் 12 parts இருக்கு. இதுல shaded parts எத்தனை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1, 2, 3, 4, 5. So number of shaded parts வந்து 5. Total number of parts 12. Number of shaded parts வந்து 5. இதை வந்து நம்ம fractionல எழுதணும். Exercise 6.1ல first questionக்கு first subdivision answer வந்து total number of parts வந்து that is equal to 12. Number of shaded parts that is equal to 5. Therefore, fraction of the shaded parts that is equal to number of shaded parts divided by total number of parts. Number of shaded parts வந்து 5, total number of parts வந்து 12. That is equal to 5/12. அதுதான் வந்து shaded partsக்கான fraction. இதுதான் இந்த questionோட answer. செகண்ட் சப்டிவிஷன்ல வந்து கொடுத்திருக்கிற ஃபிகர்ல வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் வந்து 1, 2, 3, 4, 5, 6. இதுல வந்து ஷேடட் பார்ட்ஸ் வந்து 1, 2. சோ டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் வந்து 6, ஷேடட் பார்ட்ஸ் வந்து 2. இதை வந்து நம்ம ஃபிராக்ஷன்ல எழுதணும். Second answer, total number of parts is equal to 6. Number of shaded parts that is equal to 2. Therefore, fraction of the shaded parts that is equal to number of shaded parts divided by total number of parts. Number of shaded parts வந்து 2. Total number of parts வந்து 6. So that is equal to 2/6. இதுதான் fraction of the shaded parts. இதுதான் இந்த questionோட answer. Third subdivision, இதுல வந்து கொடுத்திருக்கிற ஃபிகர்ல வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. சோ இதுல வந்து ஷேடட் பார்ட்ஸ் அப்படின்னா 1, 2, 3. டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் வந்து 9, நம்பர் ஆஃப் ஷேடட் பார்ட்ஸ் வந்து 3. சோ இது நம்ம ஃபிராக்ஷன்ல எழுதணும். Third answer, total number of parts that is equal to 9, number of shaded parts that is equal to 3. Therefore, fraction of the shaded parts that is equal to number of shaded parts divided by total number of parts. Number of shaded parts வந்து 3, total number of parts வந்து 9. So that is equal to 3/9. So fraction of the shaded parts வந்து that is equal to 3/9. இதுதான் இந்த questionோட answer.
Second question, write the fractions for the following and find the numerator and the denominator. இதுல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கொடுத்திருக்கிற இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம ஃபிராக்ஷன் எழுதணும். அதோட அதோட நியூமரேட்டர் என்ன, டினாமினேட்டர் என்ன அதையும் எழுதணும். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், ஷீலா காட் 12 மார்க்ஸ் அவுட் ஆஃப் 20 மார்க்ஸ் இன் சயின்ஸ். இதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஷீலா வாங்கி இருக்கிற மார்க் சயின்ஸ்ல 20 மார்க்ஸுக்கு 12 மார்க்ஸ். இதை நம்ம ஃபிராக்ஷன்ல எழுதணும். Second answer, first subdivision, fraction that is equal to 12 by 20. So total marks 20, ஷீலா வாங்கி இருக்கிற மார்க் 12. So 12 by 20 அப்படின்னு எழுதுறோம். இங்க 12ங்கிறது நியூமரேட்டர், 20ங்கிறது denominator. So நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா numerator that is equal to 12, denominator that is equal to 20 அப்படின்னு நம்ம எழுதணும். Second subdivision, 6 fruits are rotten out of 40 fruits in a basket. ஒரு basketல டோட்டலா இருக்கிறது 40 fruits. அதுல 6 fruits are rotten. Rotten அப்படின்னா அழுகி போயிருச்சு. So இது நம்ம fractionல எழுதணும். Second subdivision answer fraction that is equal to 6 by 40. Total number of fruits 40. அதுல rotten fruits, number of rotten fruits 6. So 6 by 40 அப்படின்னு எழுதுறோம். இதுல 6 numerator, 40 denominator. So நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா numerator that is equal to 6, denominator that is equal to 40 அப்படின்னு நம்ம எழுதணும். Third subdivision, in a colony of 50 houses, 17 houses are not occupied. ஒரு காலனில 50 houses இருக்கு. அதுல 17 houses are not occupied அப்படின்னா அந்த 17 housesல யாரும் இல்ல, அந்த வீடுகளுக்கு யாரும் வரல அப்படின்னு அர்த்தம். இதை நம்ம ஃபிராக்ஷன்ல எழுதணும். Third answer, fraction that is equal to 17 by 50. Total number of houses இந்த காலனில இருக்கிறது 50. அது not occupied, யாருமே இல்லாத houses 17. So 17 by 50 அப்படின்றதா இதோட fraction. இல்ல 17ன்றது numerator, 50ங்கிறது denominator. நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா numerator that is equal to 17, denominator that is equal to 50 அப்படி நம்ம எழுதணும். Third question, find out which is greater in the following fractions. அதாவது கொடுத்திருக்கிற fractionsல எது greater fraction அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். First subdivision 5 by 12 and 7 by 12. இந்த ரெண்டு fractionல எது greater fraction அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஆன்சர்ல 5 by 12, 7 by 12 ரெண்டு fraction எடுத்துக்கிறோம். இந்த ரெண்டு fractionலயுமே denominator சேமா இருக்கு, numerator alone different இருக்கு. So நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா here denominators are equal in both the fractions. So by comparing the numerator, அதாவது numerator compare பண்றோம். By comparing the numerator we get 7 greater than 5. 7 greater than 5 இருக்கு. So நமக்கு எப்ப கிடைக்குது அப்படின்னா therefore 7 by 12 greater than 5 by 12. So எந்த fraction greater fraction அப்படின்னா 7 by 12 தான் greater fraction. Second subdivision, 22 by 48 and 17 by 48. இந்த ரெண்டு fractionsல எது greater fraction அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஆன்சர் 22 by 48, 17 by 48 அப்படின்னு எழுதிக்கிறோம். So இந்த ரெண்டு fractionலயுமே denominator சேமா இருக்கு 48. Numerator மட்டும் different இருக்கு. So நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா as the denominators in both the fractions are equal. So ரெண்டுலயுமே denominator equal இருக்கு. So by comparing the numerator நம்ம கம்பேர் பண்றோம். சோ நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா we get 22 greater than 17. அதாவது 22 17 விட கிரேட்டரா இருக்குது. therefore 22 by 48 greater than 17 by 48. சோ இதுல கிரேட்டர் fraction என்ன அப்படின்னா 22 by 48. இதுதான் இந்த क्वेश्चनோட ஆன்சர். Third subdivision 11 by 56 and 27 by 56. இதுல இந்த ரெண்டு fractionsல எது greater fraction அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். இது first subdivision, second subdivision மாதிரி similar sum தான். இத homework-ஆ செஞ்சிருங்க. Fourth question, which is smaller in the following fractions. இதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா கொடுத்திருக்கிற fractionsல எது smaller fraction அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். First subdivision 10 by 42 and 21 by 42. ஆன்சர்ல நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா 10 by 42, 21 by 42. இதுல எது ஸ்மாலர் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். இதுல denominator 42, 42 ரெண்டுமே சேமா இருக்கு. சோ நியூமரேட்டர் மட்டும் தான் நமக்கு டிஃபரா இருக்குது. as the denominators are equal,
In both the fractions, by comparing the numerator, we get 10 less than 21. இது என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா டினாமினேட்டர் வந்து ரெண்டுலயுமே வந்து ஈக்குவலா இருக்கு. சோ நியூமரேட்டரை கம்பேர் பண்றோம். நியூமரேட்டரை கம்பேர் பண்ணா நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 10 வந்து less than 21 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. Therefore 10 by 42 less than 21 by 42. சோ நமக்கு 10 by 42 அப்படின்றதா நமக்கு வந்து smaller fraction. Second subdivision 31 by 37 and 15 by 37. இந்த ரெண்டு ஃபிராக்ஷன்ல வந்து எது வந்து ஸ்மாலர் ஃபிராக்ஷன் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஆன்சர்ல வந்து 31 by 37, 15 by 37 அப்படின்னு எழுதிக்கிறோம். இதுல வந்து டினாமினேட்டர் ரெண்டுமே வந்து 37 சேமா இருக்கு. நியூமரேட்டர் மட்டும்தான் நமக்கு வந்து டிஃபரா இருக்கு. As the denominators are equal in both the fractions, by comparing the numerator, we get 15 less than 31. இதுல என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா ரெண்டு டினாமினேட்டருமே வந்து நமக்கு ஈக்குவலா இருக்கு. சோ நம்ம என்ன பண்றோம், நியூமரேட்டரை கம்பேர் பண்றோம். நியூமரேட்டரை வந்து கம்பேர் பண்ணா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 15 less than 31 அப்படின்னு கிடைக்குது. Therefore 15 by 37 less than 31 by 37. So 15 by 37 தான் வந்து smaller fraction. இதுதான் இந்த questionோட answer. Recap: in this video we have seen exercise 6.1 sums 1 to 4. Thank you students.